இதெல்லாம் கரெக்டாக பேசுறாரு, நேர்மையாக பேசுறாரு. நான் கட்சி அதிமுக சார்ந்தவன் இல்லை, பொதுவான கருத்தை சொல்கிறேன் நான். அதான் அதான் கேட்குறேன் எனக்கு தெரியுது. கேள்வி கேட்குறேன்னா கரெக்டாக கேட்குறாரு. அது எப்படி நான் பார்க்குறேன் இருந்தாலும் சீமானுக்கு அந்த அளவுக்கு ஓட்டெல்லாம் வாங்க ஓட்டெல்லாம் வாங்க முடியாதுயா. கேள்வி கேட்கறதுக்கு எல்லாரும் லைக் பண்ணுறாங்க அவரை. இருந்தாலும் ஓட்டு எவ்வளோ போட மாட்டாங்க அவருக்கு. ஆமாம். ஆனால் இளைஞர் மத்தியில் சீமானுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஒரு பேர் இருக்குது. இப்போ கெட்ட பேர் ஆயிருந்துருக்குங்களே. சில பேச்சு பேச்சு. தவறான பேச்சு, பெரியாரை பற்றி பேசிட்டாருங்க, ஒரு தவறான பேச்சு. சரி சரி இளைஞர் மத்தியில் கொஞ்சம் கொந்தளிப்பு, விருப்பெல்லாம் இருக்குங்களா. அதுக்கு முன்னாடி திமுக போட்டு ஒரு 70 வருஷத்துல அரசியல்ல எதிர்த்து கேட்குற அந்த தைரியத்தை எப்படி நான் பார்க்குறேங்க? யாரை பார்க்குறது? இல்ல இப்போ 70 வருஷம் அரசியல்ல திமுக பண்ற அரசியலை தைரியமா எதிர்த்து கேட்குற அந்த சீமானோட தைரியத்தை எப்படி பார்க்குறேங்க? பாராட்டலாம். கேட்குறாங்களே கேள்வி அவர். அதான் தைரியம். அதிமுக இதை செய்யணும் ஆனா அதிமுக செய்யாம இருக்கு சீமான் அது பிரிஞ்சிருக்கனால யாரும் முறையாக பண்ணலை. ஏன்னா யாருன்னா ஒரு தலைமை இருந்தால் தான் கரெக்டாக ஒன்று கேள்வி கேட்குறதோ மற்றது எல்லாமே செய்ய முடியும். ஒரு அங்கங்கே பிரிவாக இருக்கிறதுனால அது இன்னும் பண்ண முடியல. இப்போ அம்மையார் இருந்தாங்க, அவங்க யாராக இருந்தாலும் அவ்வளோ போல்டாக பண்ணுவாங்க. இருந்தாலும் கேள்வி கேட்க தேவையில்ல இல்லை. ஜெயலலிதா தைரியமான அதிமுக ஒரு லீடரா இருந்தாங்க. எப்படி எப்படி நினைக்கிறீங்க ஜெயலலிதா? கிங் மேக் தான் கிங்கு. ஆனா இப்ப அந்த மாதிரி போல்டா சீமான் கேட்கறாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த ஒரு தைரியத்துல ஒரு 100% 50% கேட்குறாருல்ல. கேட்குறாருல்ல. ஆனா அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? பொதுவாவே இல்ல பொதுவாகவே தமிழ்நாட்டில் 2 கட்சி தான் இருக்குது. ப்ளஸ்ஸு ஏடிஎம்கே, டிஎம்கே அதாவது லைக் பண்ணுவாங்க. சீமானா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். அதிக ஓட்டு வங்கி இருக்கிறது வந்து 2 கட்சி தான். அவங்க தான் லைக் பண்ணுவாங்க. ஆனா முன்னாடியில இந்த மாதிரி எல்லாம் காங்கிரஸ் இருந்துச்சு, இந்த மாதிரி கட்சி காங்கிரஸில் கூட்டணி இருந்தது. இருந்துச்சு இல்ல அப்படிதானே திமுக வந்துச்சு. அப்படியே ஒரு நாம் தமிழர் கட்சியோ இல்ல வேற ஏதோ ஒரு கட்சியை வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வரக்கூடாது இல்லை, ஓட்டு சதவீதம் இருக்குல்ல, அதை வச்சு தான் கணக்கீடு எல்லாம் பண்ணுறாங்க. ஒருவேளை சீமான் முதல்வராக வந்தா எப்படி இருக்கும்? இல்ல அவங்களோட தைரியமா கேட்கறதும் இந்த பெரியார் விஷயம்லாம் மாத்திட்டு கேட்கற மாட்டேன். இல்லை சீமான்றது ஓட்டு பர்சன்டேஜ் இருக்குல்ல, அதெல்லாம் எல்லாமே லைக் பண்ணுவாங்க. ஆனா பர்சன்டேஜ் தான் எல்லாமே லைக் பண்ண பர்சன்டேஜ். ஆனா யாரோடைய கூட்டணி இல்லாம நிக்கிறது எப்படி எப்படி தைரியம்.